அதனால் யார் தயவுசெய்து ட்ரை பண்ண வேண்டாம். ரத்தம்லாம் ஒரு தெரிச்சிருக்கு. வணக்கம், நான் உங்கள் ஆரி விஜய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டியோடைய R15 V3 முன்னாடி வச்சுருந்தோம். அது வந்து 125 தாண்டலைங்க, 125 தான் போச்சு. ஆனால் இந்த வண்டி நம்ம டாப் ஸ்பீட் எவ்வளோ போகுதுன்னு எனக்கு தெரியல. செக் பண்ணி பார்ப்போம். நான் செக் பண்ணி பார்த்தேன், ஆனால் என்னை மிரட்டி விட்டுருச்சு. ஆனால் அது உங்களுக்கும் வீடியோ ஒரு விளாகாக எடுத்து போட்டுடலான்னு சொல்லி பார்க்குறேங்க. நான் இப்போ விளாகாக எடுத்து போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. தயவுசெய்து இது மாதிரி யாரும் டெஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ அப்படி யாராவது செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து ஹெல்மெட்டை போட்டு சேஃப் அண்ட் செக்யூராக ட்ரைவ் பண்ணுங்கள். நான் இந்த ஹைவே யூஸ் பண்ணிட்டு இந்த ஹைவேல அவ்வளோ வண்டி எதுவும் போகலை, வேலை நடந்துகிட்டு இருக்குது. அதனால் நான் இது ஃப்ரீயாக இருக்கிறதுனால நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் யார் தயவுசெய்து யார் ட்ரை பண்ண வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி GoProலாம் செட் பண்ணியாச்சு. மொபைல் வந்து கீழே பார்த்தீங்கன்னா GoPro செட் பண்ணியாச்சுங்க. மொபைலை வந்து இங்கே செட் பண்ண போகிறோம். மீட்டரை கவர் பண்ண போகுதுங்க. இந்த GoPro வந்து நம்மளை கவர் பண்ண போகுது. லெட்ஸ் ஓகே, பார்த்துக்கலாங்க. ஓகே, டாப் ஸ்பீட் எவ்வளோ போகுதுன்னு பார்க்கலாம். Oh my god. எதிரே பார்க்கலங்க, வண்டி விட்டுருந்தா 140 போயிருக்குங்க. ஆனால் 138 வந்துருச்சு. ஆனால் போக போக எனக்கு ரொம்ப பயமாயிருச்சுங்க. என்னடா இவ்வளோ வேகமாக போகுதுன்னு சொல்லி ஸ்லோ பண்ணிட்டேங்க. ஓகேங்க, இதோட பரவாயில்லைங்க. இந்த அளவுக்கு ஒரு டாப் ஸ்பீடு எமகாக்காரன் எதுக்கு வச்சான்னு தெரில, ஆனால் அல்டிமேட்டுங்க. அதே மாதிரி இது R15 MT வண்டி வச்சுருக்கேன். உங்களுடைய டாப் ஸ்பீடு எவ்வளோ போகுதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. வச்சுக்க பார்த்துக்கலாங்க. போ, சரியான ஆக்சிடெண்ட்டுங்க. கார் தலைகளை விழுந்துருச்சு. ஓ, வண்டியை திருப்பிக்கலாங்க. சரியான ஆக்சிடெண்ட்டுங்க. அந்த மரத்தில் விழுந்து கிடக்குங்க வண்டி. சரியான ஆக்சிடென்ட். ஆனால் ஏர் பேக் கூட வராமல் போயிடுச்சு. அந்த ஏர் பேக் வந்திருந்தா கூட தெரிஞ்சிருக்காது. கண்ணாடி என்ன வண்டி இது? இது 7 சீட்டு தானே? 7 சீட்டு தான். இந்த இதுங்க டிரைவியரா? ஆமாம், டிரைவர். அப்படி விழுந்துருக்குண்ணே. அதான் அங்கே அடிச்சு விழுந்துருக்கு. எப்படி விட்டேன் தெரியல, பாவம். தூக்கம் தானே, தூக்க கழகத்தில் கொஞ்சம் தூரம் தான் சொல்லி வந்திருப்பாங்க. அப்படியே உள்ள 58 மதுரை வண்டி தாங்க. கரெக்டாக மதுரை போகிற வண்டி தான். பிளட்டு உள்ள சரியான அடியான நல்லா அடி வந்துருக்கணும் பாருங்க. சீட்டெல்லாம் உடஞ்சிருக்காங்க. கூப்பிடுறாங்க, யோசிச்சு பாருங்க. அங்கேருந்து இப்படியே எவ்வளோ வேகத்தில் வந்திருக்கும் பாருங்க. அதான் நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ வேகத்தில் வந்துருக்காங்க. இந்த வண்டி நமக்கு கண்ட்ரோல் கிடைக்காதுண்ணே. வண்டி கண்ட்ரோலே கிடைக்காதான். சீட்டெல்லாம் விழுந்துருக்குல்ல. ரத்தம்லாம் கூட தெரிச்சிருக்கு. ஏசி போட்டு தான் வந்திருக்காங்க. இன்னும் ஏசி காற்று கூட இன்னும் போகல. ஏசி ஓடிட்டு தான். ஆமாண்ணே, ஏசி ஓடிக்கிட்டு தாங்க. இல்லை, ஏசி ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஓடிட்டு தான் இருக்குது. அதான் ஏசி ஓடிட்டு இருக்கு. நான் ஓடுதில்ல. யாருக்கு எதாவது ஆச்சானு தெரியல. நீங்கள் சொன்ன மாதிரி பேப்பர் போட்டாலும் தெரியும். அதான் ஓகேங்க, நம்ம கிளம்பலாங்க. ஆனால் பாவங்க, சரியான அடி. பிளட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே தெரிச்சிருக்கு உள்ள. ஏசி ஓடிக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் வண்டி பார்த்தீங்கன்னா மதுரை வண்டி தான். ஸோ தயவுசெய்து யாராச்சும் இந்த மாதிரி ட்ரைவ் பண்ணினா தூக்கம் வந்துச்சுன்னா நிறுத்திடுங்க. தூக்கத்தால் தான் இதெல்லாம் நடக்கும். ஆனால் அந்த வண்டியும் கொஞ்சம் சேஃப்டி இல்லாத வண்டி தான்.
என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் ஏர் பேக்கும் வரல, ஸ்டேரிங்கில் இருந்து அந்த பலூன்ஸ் அதுவும் வரல. என்ன பாவம், சின்ன சின்ன பிள்ளைங்க சேர்ந்து இருந்திருக்காங்க. சின்ன பசங்களுக்கு அடி என்னன்னு தெரியல. சீட்டெல்லாம் உடஞ்சிருக்கானா. டிரைவர் பிழைக்க கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஏன்னா மண்டையில் சரியாக அடிபட்டிருக்கு போல். அந்த கண்ணாடியில் நச்சு நடிச்சு ரத்தம்லாம் சேர்ந்துருக்குங்க. ஸோ பாருங்கங்க, அதுலேருந்து வந்துருக்குது. கரெக்டாக எந்த ரோடுனா தென்காசி செங்கோட்டை டு மதுரை ஹைவேங்க. அந்த ஹைவேல அதில் விழுந்துருக்குதுங்க. அப்படி இருந்து வந்து அந்த எல்லோ போர்டில் அடித்து அப்படியே அந்த ரோட்டில் அப்படி கவுந்து விழுந்துருக்குதுங்க. சரியான வேகத்தில் தான் வந்திருக்கு, ஆனால் மெதுவாக வந்த வண்டி கிடையாது. சரிங்க, பார்த்துக்கலாங்க. தயவுசெய்து கொஞ்சம் ட்ரைவ் பண்ணும்போது ப்ளீஸ் கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூராக ட்ரைவ் பண்ணுங்கள். அதே மாதிரி பைக் ஓட்டும் போது ஹெல்மெட் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள். பார்த்துக்கலாங்க.